Good morning students. Next நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா instantaneous velocity or velocity. velocity அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், என்னது rate of change of displacement. அதான் நம்ம வந்து velocity அப்படின்னு நம்ம சொல்லுவோம். instantaneous velocity அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ ஸ்பீடு, ஒரு பர்டிகுலர் டைம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா instantaneous velocity அப்படின்னு என்ன நம்ம பார்க்க போகிறோம். The instantaneous velocity at an instant time or simply velocity at an instant t is defined as limiting value of the average velocity as del t tends to 0. அப்போ del t tends to 0ங்கும் போது evaluated at the time வந்து t. அப்போ in other wordsல எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா velocity is equal to rate of change of position vector. rate of change of position vectorனா நம்ம என்னென்னு பார்த்துருக்குறோம், r vector அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, அதோட எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா r vectorன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து அதோட பொசிஷன் வெக்டரில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னா அதுக்கு மேக்னெட்டியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஓகே, வெக்டர்னால என்னது மேக்னெட்டியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். இட் ஹேஸ் போத் மேக்னெட்டியூட் அண்ட் டைரக்ஷன். இப்போ இது எப்படி எழுதுறான்னு பாருங்க. வெலாசிட்டி வி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லிமிடேஷன் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, டெல் டி டென்ஸ் டு 0. நம்மளுக்கு என்னது பொசிஷன் வெக்டர். அப்போ டெல் ஆர் டிவைடட் பை டெல் டி, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைமை பொறுத்து அந்த பொசிஷன் வெக்டரில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். எவ்வளோ டைமில் இந்த எந்த இடத்துல இருக்கிறீங்க, எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க அப்படிங்கிற அந்த இன்ஸ்டன்டேனியஸாக நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல டெல் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் இன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த டெல் ஆர் பை டெல் டி, இங்கே லிமிட் டெல் டி டென்ஸ் டு 0ங்கும் போது நம்ம இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெல்லுங்கிறது என்னவா மாறினா டி பை டிடியாக மாறிடும். அது இப்போ எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா டிஆர் டிவைடட் பை டிடி அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதோட காம்பனன்ட் ஃபார்ம் எழுதும்போது நெக்ஸ்ட் இதோட காம்பனன்ட் ஃபார்ம் எழுதுகிறோம். எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. பொசிஷன் வெக்டார் அப்படின்னா நம்ம என்னென்ன எழுதிருக்கிறோம், ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட்கே கேப். ஓகேவா? அப்போ அந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ஐ ஒய்ஜே இசட்கேவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது இந்த டி பை டிடியால் உள்ள இன்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் divided by dt into I cap plus dy divided by dt into j cap plus dz divided by dt into k cap. ஓகேவா? அப்போ இந்த dx by dt அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி. அது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா vx அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா dy by dt அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா y காம்பனன்ட் வெலாசிட்டி. அது என்னென்னு எழுதலாம்னா vyன்னு எழுதலாம். அதே மாதிரி dz by dtங்கிறது வந்து z காம்பனன்ட் வெலாசிட்டி. அதாவது நம்ம என்ன எழுதலாம்னா vz அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம என்ன இந்த vx vy vz இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் v. அப்போ அது டோட்டலாக அதுக்கெல்லாம் மேக்னிடியூட் எழுதும்போது மேக்னிடியூட் என்ன ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுப்போம். ஓகேவா? அப்போ vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர் ப்ளஸ் vz ஸ்கொயர் ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர் ப்ளஸ் vz ஸ்கொயர். ஓகேவா? ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஸ்கேலார். ஸ்பீடுங்கிறது நம்மளுக்கு ஸ்கேலார் அப்படிங்கிறது தெரியும். த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் ஆல்சோ மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸ்பீடோட யூனிட் என்ன மீட்டர் பர் செகண்ட், வெலாசிட்டியோட யூனிட் என்னது மீட்டர் பர் செகண்ட் தான். ms பவர் -1 அப்படி நம்ம சொல்லுவோம். ஸ்பீடுக்கும் சரி வெலாசிட்டிக்கும் சரி மீட்டர் பர் செகண்ட் தான் யூனிட். ஓகே, பட் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதுக்கு வந்து இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். பட் ஸ்பீடுங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஸ்கேலார். அதுக்கு வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மொமெண்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் மொமெண்டம்? நம்ம லீனியர் மொமெண்டம், ரொட்டேஷனல் மொமெண்டம் லாஸ்ட்டாக நம்ம ஃபிஃப்த் லெசனில் கூட நம்ம பார்த்தோம். ஓகேவா? பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி, பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி வெக்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பிங்கிறது என்ன மொமெண்டம், லீனியர் மொமெண்டம். எம்ங்கிறது மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், விங்கிறது என்ன வெலாசிட்டி. ஓகே, மாஸ் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லீனியர் மொமெண்டம். Okay, the linear momentum or simplified momentum of a particle is defined as a product of mass with velocity. It is denoted by b vector. Momentum is also vector quantity. இதுக்கு நமக்கு என்னது மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். The direction of momentum is also in direction of velocity, and the magnitude of momentum is equal to product of mass and speed of the particle. இப்போ மேக்னிடியூட் இருக்கும்போது நம்ம எப்படி எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா p is equal to m into v அப்படின்னு எழுதலாம். இப்போ இதோட காம்பனன்ட் ஃபார்ம் எழுதுறோம். p என்ன px into i cap ப்ளஸ் py இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் pz இன்ட்டு கே கேப். அதே மாதிரி என்ன மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி என்ன எழுதலாம். அதே மாதிரி எக்ஸ் காம்பனண்ட்டில் ஒய் காம்பனண்ட் இசட் காம்பனண்ட்டில் எழுதலாம். எம்வி எக்ஸ் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் எம்வி ஒய் இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் எம்வி இசட் இன்ட்டு கே கேப். இதில் பார்த்தீங்கன்னா பிஎக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டம் அண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்விஎக்ஸ். இந்த பிஎக்ஸ் வந்து இந்த எம்விஎக்ஸுக்கு ஈக்குவல், இந்த பிஒய் வந்து எம்விஒய்க்கு ஈக்குவல், இந்த பிஇசட் வந்து எம்விஇசட்டுக்கு ஈக்குவல். ஓகே, அதே மாதிரி நம்ம இசட் காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டம் அண்ட் இஸ் equal to mvz. The momentum of the particles plays a very important role in Newton's laws. The physical signification of momentum can be well understood by the following example.
ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. கன்சிடர் ஏ பட்டர்ஃப்ளை அண்ட் ஏ ஸ்டோன். பட்டர்ஃப்ளையும் ஸ்டோனையும் நம்ம கன்சிடர் பண்ணி சொல்கிறோம். போத் மூவிங் டுவர்ட்ஸ் யூ வித் த சேம் வெலாசிட்டி 5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, 5 மீட்டர் பர் செகண்டில் நம்மளுக்கு மூவ் ஆகுது. நம்மளுக்கு இஃப் போத் ஹிட் யுவர் பாடி, நம்ம வந்து ஹிட் பண்ணுறோம். ஹிட் பண்ணும்போது எஃபெக்ட் வில் நாட் பி த சேம். எஃபெக்ட் வந்து நம்ம என்னது சேமாக இல்லைங்க. என்ன ரீசன்னாலேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டிபெண்ட் அப்பான் த வெலாசிட்டி பட் ஆல்சோ ஆன் த மாஸ். அந்த இடத்துல மாஸ் வந்து வேரி ஆகுது. ஸ்டோன் ஹேஸ் அ கிரேட்டர் மாஸ் கம்பேர்ட் டு த பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளையோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டோனில் வந்து நம்மளுக்கு மாஸ் அதிகம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தா மொமெண்டம் ஆஃப் த ஸ்டோன் இஸ் த கிரேட்டர் தென் த மொமெண்டம் ஆஃப் த பட்டர்ஃப்ளை. ஓகேவா, நம்ம எதோட கம்பேர் பண்ண மொமெண்டம் ஆஃப் த ஸ்டோன் வந்து கிரேட்டர் தென் த மொமெண்டம் ஆஃப் த பட்டர்ஃப்ளை. ஓகே, இட் இஸ் த மொமெண்டம் விச் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் எக்ஸ்பிளைனிங் த ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. த யூனிட் ஆஃப் மொமெண்டம் P is equal to நம்ம மொமெண்டம் என்ன P is equal to m into v. m into v. mன்னு என்ன மாஸ். மாஸோட யூனிட் என்ன kg. ஓகே, மாஸோட யூனிட் என்ன kg. ஓகே, வீன்னு என்ன வெலாசிட்டி. வெலாசிட்டியோட எஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா ms பவர் -1. அப்போ kg ms பவர் -1 தான் பார்த்தீங்கன்னா மொமெண்டமோட எஸ்ஐ யூனிட். ஓகே, இது 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மோஷன் அலாங் ஒன் டைமென்ஷன் அப்படின்னா ஒரு டைரக்ஷனில் மட்டும் போகிறது. ஒன்றா இந்த டைரக்ஷனில் போகணும், இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எனி ஒன் டைரக்ஷனில் மட்டும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணிட்டோம்னா ஒன்றா பாசிட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் வழியே போகணும், இல்லைன்னா நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் வழியே போகணும். அந்த ஒன் டைமென்ஷன் ஒரு டைரக்ஷன் வழியாக போகிறது மட்டும்தான் அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. இஃப் அ பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் ஏ ஒன் டைமென்ஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் அலாங்க எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா del x டிவைடட் பை del t. அந்த டீயை பொறுத்து அந்த எக்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, டெல்னால என்ன சேஞ்சின் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அந்த del x எப்படி எழுதுறான்னு பாருங்கள். x2 - x1 டிவைடட் பை t2 - t1. ஓகேவா, அந்த எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த இனிஷியல் ஃபைனல் நம்ம இது பண்ணுறது. ஓகே, வெலாசிட்டி அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஃபைனலுக்கு இனிஷியலுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, த ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ ஏ வெக்டர் குவான்டிட்டி பட் இன் ஒன் டைமென்ஷன் வி ஹேவ் ஒன்லி 2 டைரக்ஷன். பார்த்தீங்கன்னா ஒன்றா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், ஒன்றா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் இல்லைன்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஒன்லி 2 டைரக்ஷன் மட்டும்தான். ஓகேவா, அதை ஒன் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஹென்ஸ் வி யூஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன்ஸ் டி நோட் த டைரக்ஷன். இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்ன லிமிட் del t tends to 0 into del r vector divided by del t. அப்போ லிமிட் del t tends to 0 நம்ம அதை எப்படி எழுதலாம்னா dr divided by dt எழுதலாம். சேம் அதை அப்படியே நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஓகே, ஆருக்கு பரல பொசிஷன் வெக்டருக்கு பரல நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா del xன்னு எடுத்தாச்சு. ஓகே, del x divided by del t. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா லிமிட் அப்ளை பண்ணும்போது dx divided by dtன்னு எடுத்துக்கலாம். இப்போ கிராஃபிக்லி ஸ்லோப் எடுக்கிறோம். கிராஃபிக்லி ஸ்லோப் எடுக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா பொசிஷனுக்கும் டைமுக்கு எடுக்கிறோம். இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்ஸில் பொசிஷன் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்ஸில் டைம் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு இப்போ ஒரு இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு நம்ம ஸ்லோப் எடுக்கும்போது இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே என்ன ஃபைன் பண்ண போனால் வெலாசிட்டி நம்மளுக்கு கிடைக்குது, அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி. ஓகேவா, அட் த சேம் டைம் இப் வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம வந்து டிட்டர்மின் பண்ண முடியும். ஓகேவா, அதாவது பை கால்குலேட்டிங் ஏரியா அண்டர் த கர்வ். இப்போ பாருங்கள், இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்ஸில் டைம் எடுத்துருக்காங்க, ஒய் ஆக்ஸில் வெலாசிட்டி எடுத்துக்கிறாங்க. வெலாசிட்டியோட எஸ் யூனிட் என்ன மீட்டர் பர் செகண்ட், டைமோட எஸ் யூனிட் என்ன செகண்ட். இப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் கர்வ் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அந்த கர்வுக்கு அண்டரில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது இந்த T1 எடுத்துக்கலாம், லாஸ்ட் இருக்கிறது T2ங்கிற டைமில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த T1க்கு T2க்கு பிட்வீன் கேப்பில் நம்மளுக்கு ஏரியா அண்டர் த கர்வில் நம்மளுக்கு என்னது ஒரு ஏரியா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ வி நோ தட் த வெலாசிட்டி நம்ம என்ன எழுதுறாங்கன்னா dx divided by dt, அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க வெலாசிட்டி. அது ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா வெலாசிட்டி கிடைக்கும். ஓகேவா, இப்போ இதுலேருந்து dx மட்டும் வேணுன்னா நம்ம இந்த dt இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா எப்படி எழுதலாம், dx is equal to v into dt அப்படின்னு சொல்லி எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு சைட்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெகிரல் பண்ண போகிறோம். இந்த dxஐ வந்து இன்டெகிரல் பண்ணுறோன்னா எதுலேருந்து எது வரைக்கும் x1லேருந்து x2 வரைக்கும் இன்டெகிரல் பண்ணலாம் லிமிட்டு. அதே மாதிரி இதில் v into dt, அதில் v into dtனா இதில் vங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ dt நம்ம இன்டெகிரல் பண்ணோம்னா t1 to t2 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இன்டெகிரல் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி integration is equivalent to the area under the given curve. So the term v into dt limit நம்மளுக்கு என்ன t1 to t2 represent the area under the curve v as a function of time அப்படின்னு சொல்கிறாங்க. dt நம்ம என்ன சொல்கிறாங்க, function of time அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், சின்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த இன்டகிரேஷன் ரெப்ரசன்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல் ஃப்ரம் T1 to T2. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், ஏரியான்றத velocity time graph will give the displacement of the particle. If the area is negative, it means that the displacement is negative, so the particle has traveled in the negative direction. This is shown in figure 2.35. இங்கே பாருங்கள், இதில் இந்த 2.35ல நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் ஆக்சில் டைம் எடுத்துருக்குறாங்க, ஒய் ஆக்சில் வெலாசிட்டி எடுத்துருக்குறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்கிறது பாசிட்டிவ் ஆஃப் டைரக்ஷனு, கீழே இருக்கிறது நெகட்டிவ் ஆஃப் டைரக்ஷன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவனோட ஏரியா வந்து நம்மளுக்கு இப்படி ஃபார்ம் ஆகுது. இப்படி ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு இது வந்து பாசிட்டிவ் ஆஃப் டைரக்ஷனில் நம்மளுக்கு வந்து ஒரு ஏரியா கிடச்சிருக்குது. இது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் ஆஃப் ஒய் டைரக்ஷனில் நம்மளுக்கு வந்து ஏரியா கிடச்சிருக்கு. அப்போ இந்த பாசிட்டிவ் ஆஃப் டைரக்ஷனில் கிடச்சிருக்கிற ஏரியாவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே ஃபைன் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஏரியா வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதைத்தான் நம்மளுக்கு வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. இஃப் ஏரியா இஸ் நெகட்டிவ், இட் மீன்ஸ் தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நெகட்டிவ், ஸோ த பார்ட்டிகல் ஹேஸ் ட்ராவல்ட் இன் நெகட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா மோஷன் அலாங் ஒன் டைமென்ஷன். தேங்க்யூ.